வெல்கம் டு அண்ணா ஸ்டடி சென்டர். இப்போ நம்ம 12 டிசம்பர் 2023 அன்றைய செய்தித்தாள் பார்க்க போகிறோம். முதல் நியூஸாக ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து செல்லும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு சொல்லிருச்சு. சரியா, ஆர்டிகல் 370 ரத்து பண்ணாங்களா, அது செல்லும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு. சரியா, அது கொஞ்சம் இதில் குறிச்சிருக்க நியூஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், கொஞ்சம் பொறுமையாக எழுதிக்கங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆர்டிகல் 370 ரத்து பண்ணது உச்சநீதிமன்றம் செல்லும்னு சொல்லிடுச்சா, அதுதான் கொடுத்துருவாங்க. அரசியல் சாசன அமர்வு அப்படின்னா 5 நீதிபதிகள் இருப்பாங்க, இல்லைனா அதுக்கு மேலே இருந்தால் அரசியல் சாசன அமர்வுன்னு படிச்சிருக்கோம். 5 பேர் தான் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்ததான் ஜம்மு காஷ்மீரை 2 யூனியன் பிரதேசங்களாக பிரித்த மத்திய அரசின் முடிவு செல்லும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. இதை பொறுமையாக எழுதிக்கங்க, கொஞ்சம் முக்கியமான பார்ட். சரியா, அடுத்ததான் ஆர்டிகல் 370 ஜம்மு காஷ்மீருக்குன்னு சிறப்பு அந்தஸ்து வழங்கி வந்தது இருக்கா, அது எழுதிக்கங்க. அடுத்ததான் இந்த சட்டப்பிரிவின்படி பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை, தகவல் தொடர்பு ஆகிய துறைகள் தவிர மற்ற துறைகள் தொடர்பாக ஜம்மு காஷ்மீரே சட்டம் போட்டுக்கலாம். சரியா, இந்தியன் கவர்மெண்ட்டு போடணும்னு தேவையில்லை, அவங்களே போட்டுக்கலாம். எந்தெந்த துறைகள் தவிரன்னு பார்த்துட்டோம். பாதுகாப்பு, வெளியுறவு, தகவல் தொடர்பு, இது தவிர. சரியா, அடுத்ததான் அப்போ அதன் அடிப்படையில் அவங்களே சட்டம் வகுத்துக்குவாங்க. தனியாக கொடியும் இருந்துச்சு ஜம்மு காஷ்மீருக்குன்னு. இப்போது இதனால் கொஞ்சம் மற்ற மாநிலங்கள்லேருந்து இது வேறுபடுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஆர்டிகல் 370 ரத்து பண்ணிட்டாங்க. எப்போ ரத்து பண்ணாங்கன்னா 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி ரத்து பண்ணாங்க. சரியா, ரத்து பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த மாநிலங்களை அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலமாக இருந்துச்சுல, அதை 2ஆக பிரித்து ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசம், லடாக் ஒரு யூனியன் பிரதேசம்னு 2 யூனியன் பிரதேசமாக மாற்றிடுச்சு இந்தியன் கவர்மெண்ட். சரியா, இப்போ இந்த கேஸ் தான் ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருந்துச்சு, அதில் இப்போது தீர்ப்பு வந்திருக்கு, அவ்வளோதான். அடுத்ததான் இங்கே கொடுத்துருக்கலாம் 370 அப்படிங்கிறது தற்காலிகமான நடைமுறை தான் அப்படின்னு சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது இங்கே சட்டப்பிரிவு 3 கீழ், அதாவது ஆர்டிகல் 3 கீழே 2 யூனியன் பிரதேசங்களாக பிரித்தது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது அந்த பவுண்ட்ரி 1-2 ஒரு ஸ்டேட்டை 2ஆக பிரிக்கிறது, இதெல்லாம் ஆர்டிகல் 3 கீழே வரும் அப்படின்னு படிச்சிருப்போம். சரியா, அடுத்ததான் ஆர்டிகல் 3A கொடுத்துருக்காங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு மாநிலத்திலிருந்தும் ஒரு பகுதியை பிரித்து தனி யூனியன் பிரதேசமாக அமைக்க சரியா அரசமைப்பு சட்டம் அனுமதி அளிக்கிறது. அதான் 3A. சரியா, ஒரு மாநிலத்திலேருந்து ஒரு பகுதியை பிரித்து அதை யூனியன் பிரதேசமாக அறிவிக்கலாம் அப்படின்னு எந்த ஆர்டிகிள் சொல்லுது அப்படின்னா ஆர்டிகிள் 3A சொல்லுது, ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஆர்டிகிள் 3A படி தான் லடாக், ஜம்மு காஷ்மீருங்கிற யூனியன் பிரதேசம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதனால் மத்திய அரசு முடிவு செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்ததான் அப்போ இந்த சட்டப்பிரிவை ரத்து செய்யும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் அப்போது ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி தான் அப்படின்னு இருக்கா, அது முக்கியம். அப்போ இதை சொல்கிறது ஆர்டிகல் 1 இதை சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஆர்டிகல் 1 இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி தி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, அதில் இதுவும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்ததான் ஜம்மு காஷ்மீரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டுட்டு வந்தாங்க. மாநிலத்தை ரத்து பண்ணிட்டு யூட்டியாக கொண்டு வந்தாங்களா, அப்போது எந்த ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 356 படி தான், அதுவும் முக்கியம். சரியா, இப்போது இதில் இருக்கிறது எல்லா பாயிண்ட்டும் முக்கியம். ஏதாவது ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக எழுதிக்கங்க. சரியா, கொஞ்சம் முக்கியம், இது ரொம்ப முக்கியம், பொறுமையாக எழுதிக்கங்க, உட்காந்து டைம் ஆனாலும் பரவாயில்ல. அடுத்தது சென்னையில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ₹6000 இருக்கா. அப்போது இந்த மிக்ஜம் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இதான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டது. 4 மாவட்டங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை. அடுத்ததாக 2015 வெள்ளம் இருக்கா. அப்போ இதுக்கு முன்னாடி பெருவெள்ளம் சென்னையில் எப்போனா 2015 வந்துச்சு, மறந்துடக்கூடாது. 2015 முக்கியம். அடுத்து மத்திய பிரதேசத்தின் புதிய முதல்வர் மோகன் யாதவ் அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கா, இந்த பேர் மட்டும் எழுதிக்கங்க போதும். இதுக்கு முன்னாடி சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் இருந்தாங்க, இப்போது மோகன் யாதவ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க மத்திய பிரதேசத்தோட
புதிய முதல்வராக முக்கியம். ஏன்னா சிஎம் புதுசாக தேர்ந்தெடுத்தவங்களாம் படிக்கணும், வரும். அடுத்ததாக மேட்ச்சில் கூட வரும். பாரதியார் அவர்களோட பிறந்தநாள் நேற்று கொண்டாடிருக்காங்க. அப்போது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி தான் பாரதியார் அவர்களோட பிறந்தநாள். அது தெரியும். அனைவருக்கும் ஆரோக்கியம்னு ஒரு ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்களா. ஒரே ஒரு பாயிண்ட்டு போதும். இங்கே சர்வதேச சுகாதார பாதுகாப்பு நாள் என்று அப்படின்னா டிசம்பர் 12ஆம் தேதி. சர்வதேச சுகாதார பாதுகாப்பு நாள் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி. அடுத்தது இங்கே சாட் ஜிபிடி பற்றி கொடுத்துருக்காங்களா. அந்த ஜிபிடியோட அப்ரிவேஷன் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரேட்டிவ் ப்ரீ ட்ரைனிங் டிரான்ஸ்ஃபார்மர், அதோட சுருக்கம் தான் ஜிபிடி. ஜென்ரேட்டிவ் ப்ரீ ட்ரைனிங் டிரான்ஸ்ஃபார்மரோட சுருக்கம் தான் ஜிபிடி. சரியா. அது இங்கே தலைமை தேர்தல் அதிகாரி, தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ அவர்கள். அது கொஞ்சம் முக்கியம். அடுத்ததாக தேச நலனுக்காக இளைஞர்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் அப்படின்ட்டுருக்கா. இல்லை இந்த திட்டத்தை பிரதமர் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க காணொலி மூலமாக. அந்த திட்டத்தோட பெயர் முக்கியம். 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் இளைஞர்களின் குரல் அப்படிங்கிற ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சரியா. அடுத்ததான் ஓபிசி இடஒதுக்கீட்டில் பதவி உயர்வு திட்டமில்லைன்னு இருக்கா. இதில் கொடுத்துருக்கத மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போது ப்ரொமோஷன் கொடுக்குறாங்கள, அதில் ஓபிசிக்கெலாம் ரிசர்வேஷன் கிடையாது. அதான் இந்த நியூஸ். ஓபிசி இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கப்படுவது இல்லை. பார்த்துக்கோங்க. சரியா. பதவி உயர்வில் ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கிடையாது. அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இங்கே ஒமர் அப்துல்லா இருக்காரா. அவர் எந்த கட்சி அப்படின்னா மக்கள் ஜனநாயக கட்சி மெஹபூபா முப்தி. ஒமர் அப்துல்லா தேசிய மாநாட்டு கட்சி. 2 பேரும் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த கட்சிகள் தான். அடுத்து இங்கே சிறப்பு அந்தஸ்து ரத்து காஷ்மீருக்கு 370 ரத்தா. அது எப்போனா ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி மார்க் பண்ணியிருக்கோமா, முக்கியம், குறிச்சிக்கோங்க. பள்ளி பாடப்புத்தகத்தில் இது இருக்குது. அடுத்ததாக இங்கே குகேஷ் அர்ஜுன் எரிகேசி பற்றி கொடுத்துருக்காங்களா. இவங்களாம் செஸ் பிளேயர்ஸ். சரியா. குகேஷ் அர்ஜுன் எரிகேசிலாம் செஸ்ஸு. ஒரே பாரதம் உன்னத பாரதம் அதை பற்றி பேசியிருக்காங்களா பிரதமர் அவர்கள். இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆர்டிகல் 370 ரத்து பண்ணாங்களா. ஆர்டிகல் 35A ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கினது தான். அதையும் ரத்து பண்ணிட்டாங்க. சரியா. ஆர்டிகல் 370 ஆர்டிகல் 35A ரெண்டுமே ரத்து, முக்கியம். அடுத்ததான் ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஆகஸ்ட் 5 தான் 370 ரத்து. அது பார்த்துட்டோம். அடுத்து இங்கே உஜ்வாலா ஸ்கீம் பற்றி சொல்லியிருக்காங்க. உஜ்வாலானா ஏற்கனவே பார்த்துட்டோம். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு வழங்குகிற திட்டம். ஒரு சிலிண்டர் மட்டும்தான் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அடுத்த தடவை அமௌண்ட்டும் நம்ம பணம் கொடுத்து தான் வாங்கணும். அதுக்கு மானியம் வரும் கவர்மெண்ட்லேருந்து. அதுதான் உஜ்வாலா ஸ்கீம். 2016 தொடங்கப்பட்ட திட்டம். உஜ்வாலா ஸ்கீம் கொடுத்துருக்காங்களா. உஜாலா ஸ்கீம் என்னன்னா உன்னத் ஜோதி அப்படின்னு சொல்லுவாங்க. உஜாலா அது அனைவருக்கும் மலிவு விலையில் எல்இடி பல்பு தரத்திட்டம் தான் உஜாலா ஸ்கீம். சரியா. உன்னத் ஜோதி ஸ்கீம் அதுவும் முக்கியம். கொஞ்சம் என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். அடுத்ததான் மகாகவி பாரதியார் பற்றி கொடுத்துருக்காங்கள. அது ஜார்க்கண்ட் மாநிலத்தோட ஆளுநர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காரா. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வேறு ஏதாவது மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மேட்ச்லேயும் கேட்கலாம், ஒன்லைனராகவும் கேட்கலாம். அப்போ சிபி ராதாகிருஷ்ணன் இப்போதைக்கு எந்த மாநிலத்தோட ஆளுநர். ஜார்க்கண்டோட ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருக்காங்க. தெரிஞ்சுக்கணும். சரியா. சிபி ராதாகிருஷ்ணன் ஜார்க்கண்ட் மாநிலத்தோட ஆளுநர். இப்போது இன்றைய செய்தித்தாள் வாசிப்பு இதோ நிறைவடைந்தது. உங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.